ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 3 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ரேடாரில் டெஃபினட்டாகவே வைக்கலாம். அண்ட் வாரமே போயிட்டுருக்கு, அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டெஃபினட்டாகவே வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவை ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் டெஃபினட்டாக பாருங்கள் ட்ரேடர்ஸ். அதிகமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆதித்யா இன்ஃபோடெக். உங்களுக்கே தெரியும், ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே செம்மையாக இங்கே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெக் பார்த்தா இங்கே மீன்ஸ் இங்கே டெக்னாலஜி பேஸில் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து டெக்னாலஜி பேசிஸில் இல்லை, இது வந்து இண்டஸ்ட்ரியல் பேசிஸில் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நீங்கள் டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஃபஸ்ட் நம்ம டெக்னிக்கல்ஸ் இங்கே பார்க்கலாம். ஆதித்யா இன்ஃபோடெக் இது இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்ல, ஆல் டைம் ஹை லெவலில் தான் இங்கே கீழே ஆக்கிட்டு அது நல்ல கிளியராக பார்க்க முடியும். அண்ட் ட்ரேடர்ஸ் இதுவுமே நோட் பண்ணிக்கிங்க, இப்போ மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் தான் நான் இங்கேருந்து மீன்ஸ் அவங்க பெரிய விசிட் பண்ணியிருக்கேன். அதனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதையும் நல்ல கிளியராக பாருங்கள். இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டலில் தான் மீன்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் டெஃபினட்டாக இங்கே பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிடச்சிருப்பார். அது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இந்த பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு, அதையும் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே இந்த சேட்ஸை பார்க்குற மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம். இதுவுமே ஒரு மார்க்கெட் கேப் படி பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 போஸ்ட் இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக்கு கீ பாருங்கள் ரொம்ப ஹையில் 84 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி 28 தான் இருக்குது. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிருக்கான்னு டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக எதுவுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மீன்ஸ் நான் செக் பண்ணுறேன். ஆர்ஓசி 19% இருக்குது, ஆர்ஓஇ 20% இருக்குது. சொல்லவே தேவையில்லை, ரெண்டுமே இங்கே மீன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. எனக்கு ப்ரொமோட்டர் கிட்ட 76% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஒன் மோர் பாசிட்டிவ், டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.08 தான் இருக்குது. இதுவுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. எனக்கு குவார்டர் ரிசல்ட்டுங்க லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 830 கோடி இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 1100 கோடி இங்கே சேல்ஸாக இருக்குது. மீன்ஸ் குவார்டர் சேல்ஸ் வந்து இங்கே ஜம்ப் ஆன கிளியராக பார்க்கலாம். சேம் பே நெட் ப்ராஃபிட்மே 40 கோர்ஸ் இருந்துச்சு, இப்போ 96 கோர்ஸ் இருக்குது. இதுவுமே இங்கே ஜம்ப் ஆகிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 2027 3000 கோர் மீன்ஸ் 3100 இங்கே மீன்ஸ் சேல்ஸ் இருந்துச்சு. அதே ட்ரில்லிங் கோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3700 இருக்குது. இதுவுமே மீன்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் இங்கேயுமே கண்டினியூவாக இந்த க்ரோ ஆகிருக்கு. அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே 351 கோர்ஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 254 கோர்ஸ் தான் இருக்குது. இங்கே டவுன் ஆகிருக்க கிளியராக பார்க்கலாம். இதுக்கான மெயின் ரீசன் இங்கே இருக்கிற மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இது கிளியராக இருக்குது. அட் த சேம் டைம் அதர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கணும். 259 கோடி இங்கே அதர் இன்கம் இருந்துச்சு. அதனால தான் டேரெக்டாக இங்கே ஜம்ப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 351 கோடி நெட் ப்ராஃபிட் இங்கே பார்க்க முடிச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ ட்ரில்லியன் கோல்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 12 கோடி தான் இங்கே அதர் இன்கம் இருக்குது. இதுவுமே மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இந்த கிளியராக பார்க்க முடியும். 115 கோடி தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 250 கோடி தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. அதனால் இதுவுமே மீன்ஸ் கண்டினியூவாக இயர்லி பேசிஸில் இங்கேயுமே க்ரோத் ஆகிட்டு இருக்கிற கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா கிளியராக பார்க்கலாம். 8% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இங்கே பப்ளிக் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே இட் மீன்ஸ் 90+% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் இங்கேயுமே ஃபைனலாக நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்த்துங்க ஒரு நல்ல மீன்ஸ் ஒரு நியூ ஐயை வந்து ரெக்கார்ட் மீன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் டைம்னு சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு வேல்யூ கொடுத்து அண்ட் அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆகி ஒரு கப் ஒன்று மீட் பண்ணிச்சு. திரும்ப ரெசிஸ்டரில் ப்ராப்பராக இங்கே டச் ஆகிட்டு இங்கே ஹேண்டில் மீட் பண்ணிச்சு. ஹேண்டில் மீட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் தான் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட் வால்யூமே இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் பார்த்துச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஜஸ்ட் செகண்டாக வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 8,24,000 இங்கேயும் ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த வால்யூம்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட் ஆகும். மீன்ஸ் உங்கள் ரேடாரில் வைக்கலாம், டெஃபினட்டாக இங்கே செக் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியும் மேக் பண்ண முடியும். இதுக்காகவே இதில் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இந்த பேசிக்லேருந்து இருக்குது அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் 5,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் கேபிட்டலில் நீங்களே வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நீங்களே எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன்.
இதே சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஸ் வெறும் ஜஸ்ட் நான் இங்கே 300 சேவ் பண்ணுறேன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொம்ப அதிக பேர் வந்து ஜாயின் பண்ணுறது இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான். வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அட் த சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். அண்ட் அதை ஷேர் பண்ணுறதுல உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லும் லிங்க் தந்த ட்ரேடர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த்ரீவேணி இன்ஜினியர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே ஓவரால் டெக்னிக்கல் பார்த்தோம்னா அது பேருக்கு இண்டெக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 24% இல்லை கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோக்கே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது கிளியராக இங்கே விசிபிள் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம இங்கே ஒரு மேலோட்டமாக இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா இதுவுமே மார்க்கெட் கேப் 8,900 crores இருக்க இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் PE 28 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 11 இருக்குது. மீன்ஸ் அதிகமான வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டாக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதான்னு. ROCE 8% இருக்குது, ROE 8% இருக்குது. ரெண்டுமே பிலோ டீசென்ட்டாகவே ரொம்ப ரொம்ப டவுனாக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட 61% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளஸ் பண்ணவே இல்லை. பாசிட்டிவான விஷயம். கொஞ்சம் லைட்டாக ஒரு அதிகம் நேரம் ஓரளவுக்கு லைட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டெட் டிக்கெட் வந்து 0.25 இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இன்னுமே பார்க்க முடியுது. குவார்டர் ரிசல்ட் லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் 1,200 crores இருந்துச்சு. 1,400 போகிறது இங்கே குவார்டர் இருக்குது. குவார்டர் இங்கே சேல்ஸ் வந்து அப்சைடில் ரொம்ப கிளியராக இருக்குது. 43 crores சன்கேட் கோர்ஸ் இதுவுமே அப்சைடில் தான் இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது. குவார்டர் பேசிஸில் சேல்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் சேல் அண்ட் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் மார்ச்சில் 5,600 crores இருந்துச்சு. இப்போ 6,400 crores இருக்குது. இதுவுமே கண்டினியூ எவ்ரி இயர் க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி 238 crores இருந்துச்சு. இப்போ 288 crores இது இங்கே நெட் ப்ராஃபிட்மே க்ரோ ஆகிருக்குன்னு கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டிஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 23% ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற 70+% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேட் தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கிளியராக பார்க்கலாம். பாட்டமில் இருந்துச்சு, சப்போர்ட்டில் இருந்துச்சு. அதுக்கடுத்து ரெசிஸ்டண்டில் போச்சு. அகெயின் வந்து கீழே வந்து சப்போர்ட் ஆச்சு. அகெயின் ரெசிஸ்டண்டில் போச்சு. இங்கே ஓரளவுக்கு மீன்ஸ் ஒரு சைட் வேஸில் இருந்துச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்துச்சு. இப்போ திரும்பவுமே ரெசிஸ்டன்ட் வந்துருக்கு. அண்ட் சேம் டைம் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியும். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுமே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேயுமே கிளியராக இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அது இன்னும் கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் இன்றைக்கி தான் ஒரு ஆல்மோஸ்ட் மீன்ஸ் ரொம்ப அதிகமாக இங்கே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகல. நான் அகைன் சொல்லிக்கிற ட்ரேடர்ஸ் ரிமைண்ட் பண்ணிக்கிங்க. நான் மார்க்கெட் வந்து ஆன்கோயிங்கில் இருக்கும்போது இங்கே வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் இதுவுமே ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாகவே ரேடாரில் வச்சிங்கன்னா, ஒரு வேலை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே இக்னோர் பண்ணிடலாம். ஐ ஹோப் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். இதுன்னு ஒரு நல்ல பாசிட்டிவான இப்போதைக்கு பிரேக் அவுட்டில் இருக்குது. அண்ட் இதுன்னு ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் ஒரு 15 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்னு ஒரு வேலை பாசிட்டிவாக நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மீன்ஸ் சைடு வேஸில் இருந்துட்டு ஒரு கொஞ்சம் டைமுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தோற்றுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது. அண்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் கிரானுவல்ஸ் இந்தியா. அண்டு இந்த ஸ்டாக்லையுமே நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் இங்கே பார்த்துடலாம். டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுன்னு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் இங்கே 12% நீங்கள் டவுன்லாம் ட்ரேட் ஆகிருந்தது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் போய் ட்ரேட் ஆகிட்டு அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இனிமேல் கிடச்சிருக்கு. ஐ ஹோப் மீன்ஸ் கிளியராக தான் மார்க் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் செகண்ட் தான் ஓகே. ரெசிஸ்டன்ட் லைன் ஒரு லைன் வந்து நல்ல ஒரு கிளியராக இங்கே பார்க்க முடியும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்னு நம்ம கிளியராக பார்த்துடலாம். இதுவுமே மார்க்கெட் கேப் 15,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக்கு PE 28 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 27 இருக்குது. ஸ்டீல் சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே மீன்ஸ் இதையுமே நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை ஃபேர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டுதான் சொல்லிட்டு ஸ்டாக் டிஃபரன்ஸ் டெஃபினட்டாகவே கமெண்ட் பண்ணுங்கள். மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்குன்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ROCE 15% இருக்குது. ROE
13% இருக்குது. ரெண்டுமே வந்து மீன்ஸ் அதிகமாக இல்லாமல் ஓரளவு ரீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட 38% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்க இன்வெஸ்டர்ஸ்மே ப்ளஸ் பண்ண பாசிட்டிவான விஷயம். ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.45 இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மார்ச் 2025 4,400 crores இருந்துச்சு. இப்போ 5,000 crores இருக்குது. இங்கே பாசிட்டிவாக க்ரோ ஆகிருக்கு. கிளியராக பார்க்கும்போது 5,000 crores நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போ ட்ரில்லிங் 12 month பார்த்தீங்கன்னா 5,000 நெட் ப்ராஃபிட் 500 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு லாஸ்ட் இயர். அதே இப்போ பார்த்தீங்கன்னா 545 crores இருக்குது. இதுன்னு இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. மீன்ஸ் இயர் பேசிஸில் அட்வான்டேஜ் தான் கண்டினியூவாக க்ரோ ஆகிறத பார்க்கலாம். அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பப்ளிக் கிட்ட அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 29% தான் ஸ்டேட்ஸ் இருக்குது. மீதி இருக்க 70% ஸ்டேட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கேட்கா இருக்குது. அதனால் எங்கேயுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இங்கேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான எங்கள் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு நல்ல வால்யூம்ஸ்னு எங்கேயுமே பார்க்க முடியும். அரௌண்ட் வந்து ஒரு ரவுண்ட் 2.99 மில்லியன் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வால்யூம் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எனக்கு ரேலி தருமா கேட்டிங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் மீன்ஸ் 50-50 பிரேக் அவுட் 50 இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் இங்கே இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். அண்ட் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் எங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 month ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் இன்னும் டெலிகிராமே இருக்குது. அதுலேயுமே பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்ப உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா டெஃபினட்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி மீன்ஸ் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ் வேணும் அதையுமே சொல்லுங்கள். டெஃபினட்டாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.